ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, எவ்வளவோ பூஜைகளை செய்கிறோம், எத்தனையோ வழிபாடுகளை செய்கிறோம். வழிபாடு செய்யும் பொழுதெல்லாம் நல்ல அறிகுறியை தான் காட்டுகிறது. நம் வாழ்க்கையில் நமக்கு பிடித்தது நடந்துவிடும் என்ற அறிகுறியை தான் தெய்வம் காட்டுகிறது. ஆனால் செயலில் எதுவுமே நல்லது நடக்கவே இல்லையே. இதற்கு பின் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? எனக்கு நீங்கள் காட்டுங்கள் சாயி. ஏதாவது தப்பு இருந்தால் நான் மாற்றிக்கொள்கிறேன் என்று நீ கேட்கிறாய். என்னுடைய தங்கமே, உன்னுடைய பக்கம் எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் உன்னுடைய வீட்டில் இருப்பவர்கள் தான் தவறு செய்கிறார்கள். என்னென்ன தவறு செய்கிறார்கள் என்று சொல்கிறேன். பொழுது சாயும் நேரத்தில் எப்பொழுதுமே வாசலில் காலணிகள் இருக்கக்கூடாது. அது எங்கு இருக்க வேண்டுமோ அங்குத்தான் இருக்க வேண்டும். அவசரமாக வருவது, விளக்கேற்ற நேரத்தில் உங்கள் காலணிகளை நேராக போடுவது வாசலில். இப்படி இருந்தால் அந்த லக்ஷ்மி தேவி எப்படி வருவாள்? அதை முதலில் மாற்றிக்கொள்ளுங்கள். முதலில் பொழுது போன நேரத்தில் எப்பொழுதுமே, பொழுது போன நேரமோ இல்லை, எப்பொழுதுமே அடுத்தவர் வீட்டில் நடக்கும் எந்த ஒரு தேவையில்லாத விஷயத்தையும், அவர்கள் வீட்டில் இப்படிப்பட்ட விஷயம் நடந்தது, அப்படிப்பட்ட விஷயம் நடந்தது என்று உங்கள் வீட்டிற்குள் பேச வேண்டாம். அதுவே ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தைகள் தான். ஏன் தெரியுமா? அவர்களிடம் இருக்கும் கெட்டதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நுழைந்துவிடும். நல்லதையே பேசுங்கள் என்று சொல்வது இதற்குத்தான். நல்லதை பேசினால், நல்லதை சிந்தித்தால் எல்லாமே நல்லதுதான் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய விஷயங்களை தொலைத்தாய். இப்பொழுது அனைத்து விஷயத்தையும் அடைய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறாய். இந்த சமயத்தில் தான் நீ எல்லா விதத்திலும் சுதாரிப்பாக இருக்க வேண்டும். நீ சுதாரிக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ அமோகமாக இருக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட விஷயத்தை நீ சரி செய்ய வேண்டும். பொழுது போனதற்கு பிறகு நிச்சயமாக உன் வீட்டில் விளக்கேற்ற வேண்டும். 5:30 மணிக்கெல்லாம் உன்னுடைய வீட்டில் விளக்கு எரிய வேண்டும். அப்பொழுதுதான் நிறைய செல்வங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நிலைத்து இருக்கும். நான் சொல்வதை சொல்லிவிட்டேன். நீதான் அதை சரி செய்ய வேண்டும். வாழ்க்கையில் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ மட்டும் போராடவில்லை, நானும் சேர்ந்துதான் உன் வாழ்க்கையில் போராடி கொண்டு இருக்கிறேன். நீ போன ஜென்மத்தில் செய்த சில பிழைகளினால் இந்த ஜென்மத்தில் இப்பேற்பட்ட கஷ்டங்கள். ஆனால் இப்பொழுது நீ எந்த தவறையும் செய்யவில்லை. யாருடைய வாழ்க்கையையும் நீ கெடுக்கவில்லை. நீ எப்பொழுதும் உன்னுடைய குடும்பம் நீ என்று தான் இருக்கிறாய். அதனால் இதற்கு மேல் எந்த பிரச்சனையும் வராது. உன் கர்ம வினைகள் முடிந்து விட்டது. இப்படி சில விஷயங்கள் உனக்கே தெரியும், நாம் செய்யக்கூடாத விஷயம் என்று. அது போலெல்லாம் செய்யாமல் நான் சொன்ன விஷயங்களை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையை நடத்தி வா. காலப்போக்கில் உனக்கு அனைத்தும் மாறிவிடும். நீ எதற்காக போராடி கொண்டிருக்கிறாயோ அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்துவிடும். சந்தோஷமாக இருப்பாய். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்பொழுதுதான் உன்னை சோதிக்கிறதே தவிர சீக்கிரமாக நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கை பிரம்மாண்டமாகவே அமையும். உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்னுடைய கையில் இருக்கிறது. நீ எப்பொழுது என்னுடைய ஆலயத்திற்கு வந்து நான் உன்னை சரணாகதி அடைகிறேன் சாயி, எனக்கு வேறு யாருமே வேண்டாம், நீ போதும் என்று ஒரு வார்த்தையை என்னிடம் வைத்தாயோ அந்த நொடியை நான் உன்னை இறுக்கமாக பிடித்து விட்டேன். அதனால் உன் வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட வேண்டாம். ஏதாவது பிழை இருந்தால், ஏதாவது மாற்ற வேண்டும் என்றால் நானே வந்து சொல்வேன். ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கான வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். நீ கவனமாக இரு. எதையும் தேவையில்லாமல் கவனம் செலுத்தாமல் உன் வாழ்க்கையில் மட்டும் கவனத்தை செலுத்து. எல்லாமே அமோகமாக திருப்திகரமாக நடக்கும். உனக்காக நான் இருப்பேன். அதில் மாற்றமே கிடையாது. ஓம் சாய்ராம்.